என்னடா ரொம்ப நாளாவே ஆள காணோம் அப்படிங்கிற மாரி நீங்க பார்க்காதீங்க. என்னன்னா, எனக்கும் ரொம்ப நானும் தொலைவி பார்க்குறேன். ஒரு கன்டென்ட்டுமே கிடைக்கல சொல்லப்போனா. நம்ம இன்னைக்கு எந்த கன்டென்ட்ட பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம மணி, ரபினா அப்படிங்கிறவங்க கன்டென்ட் தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, அவங்க வந்துட்டு நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ப்ளீஸ். இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. என்னன்னா, அவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபைனல்ல வந்துட்டு ரொம்ப அவங்க உள்ள இருக்கும்போது ரொம்ப ஒரு அவங்கள்ட்ட பேசாம நிக்சன் சொல்லப்போனா, நிக்சன் வந்து உள்ள இருக்கும்போது நிக்சன்ட்ட வந்துட்டு ரவீனா பேசும்போது, மணிக்கு ரொம்ப ஒரு பொறாமையா ஒரு பொசசிவ்னஸ் லவ்னாவே பொசசிவ்னஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு சொல்லப்போனா. அவங்க மணி எவ்வளவோ சொல்லி பார்த்தா, "நீ நெறைய அட்வான்டேஜ் எடுத்துக்காத, பேசிக்காத" அப்படிங்கிற மாரி நெறைய இது சொல்லியிருந்தாங்க. அது வந்துட்டு ரவீனா சுத்தமா கேட்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவங்க ஒரு சுட்டி பொண்ணுங்கிற மாரி ஒரு விளையாட்டு பொண்ணு. சிரிப்பழகின்னு சொல்லலாம் சொல்லப்போனா. சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு லூசுன்னுலாம் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு புடிச்சது அவங்களுக்கு வந்து பேசிக்காவே சிரிப்பு தான் புடிக்கும் சொல்லப்போனா. அவங்களே ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடி ஸ்டார்ட்டிங் ப்ரோமோ ரவீனா ப்ரோமோ அந்த இது குடுத்துருந்தாங்க. அதிலேயே நம்ம தெரிஞ்சிருக்கோம். அவங்க வந்துட்டு சிரிப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மணி இருந்துகிட்டு இப்ப வெளியில வந்ததுலருந்து ஒரு டச்சே இல்லாத மாரி தான் இருக்கு சொல்லப்போனா. என்னன்னா, இப்ப ஒரு பிக் பாஸ் விட்டு வெளில வந்துட்டாங்க. வெளில வந்துட்டு ஒரு பேசவும் இல்ல, ஒரு ஃபோட்டோ, ஒரு இமேஜ், ஒரு லைவ் எதுவுமே கிடையாது. மணி, ரவீனா சேர்ந்திருக்க மாரி. உள்ள எவ்வளோ காம்பேக்ட்டா இருந்தாங்களோ, அந்த அளவுக்கு வெளியில எங்கேயுமே இல்ல சொல்லப்போனா. உள்ள இருக்கும்போது எதுவும் எல்லாருமே கண்ணு வச்சுட்டாங்க என்னங்கிறது சத்தியமா தெரியல. வச்சிருந்து பாவம் சொல்லப்போனா. அதுக்கப்புறம் நம்ம ரவீனா வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்திருப்பாங்க சொல்லப்போனா. அந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஜோ சாங்லேருந்து புதுசா அந்த சாங் ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. இருக்கிறதுலே ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. அவங்க வெளில வந்ததுக்கப்புறம் அந்த படம் பார்த்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த படத்துல வந்துட்டு இந்த "உருகி உருகி" சாங் இருக்குல்ல, அந்த சாங்க போட்டு கீழ ஒரு ஹார்ட்லாம் போட்டு அம்புலாம் விட்டுருந்தாங்க சொல்லப்போனா. அம்புலாம் விட்டு எங்க ஆனா அது ஒரு பக்கட்டு இருந்தாலும், மணி ஒரு பக்கட்டு ஒரு மாரி ஃபீலா தான் இருக்கிற மாரி எனக்கு தோணுச்சு. நெறைய இன்டர்வியூல பார்க்குறேன், அவரு வந்துட்டு ஒரு வெளிப்படையா வெளியில மட்டும் தான் சிரிக்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு ஒரு ரவீனா அப்படிங்கிற ஒரு நெனப்பு இருந்துகிட்டு தான் இருக்கு சொல்லப்போனா. யாரா இருந்தாலுமே அந்த லவ்ங்கிற ஒரு நெனப்பு இருந்துகிட்டு தான் இருக்கும் சொல்லப்போனா. அதே மாரி நம்ம ரவீனா பொண்ணுக்கு வந்துட்டு நம்ம மணி ப்ரோ இருக்காப்ல. அது ரவீனா அப்படி நினைக்கிறாங்களா என்னங்கிறது அது ஒரு டவுட். ஏன்னா அவங்க வந்துட்டு எப்பயுமே ஒரே மாரி தான் இருக்காங்க சொல்லப்போனா. ஒரு ஃபீலிங்காவும் இல்ல, ஒரு அவங்க மேக்ஸிமம் ஃபீலிங்காவும் இருந்தாலும் சரி, எது பண்ணாலுமே சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க சொல்லப்போனா. அதே மாரி நம்ம மணி ப்ரோ வந்துட்டு உள்ளுக்குள்ள ஒண்ணு ரவீனாவ இது பண்ணி ஒரு ஃபீலிங்காவும் இருக்காங்க சொல்லப்போனா. அவங்க ரீசென்ட்டா அந்த ஒரு ஸ்டோரி கூட போட்டு ஒரு டெலீட் பண்ணியிருந்தாங்க சொல்லப்போனா, அந்த ஸ்டோரி. அண்ட் அதில கூட ஒரு ஃபீலிங் மூமெண்ட்டா தான் ஒரு இது வச்சிருந்தாங்க சொல்லப்போனா. அது மட்டும் இல்லாம நம்ம ரவீனா பொண்ணு வந்துட்டு அந்த "உருகி உருகி" சாங் போட்டிருந்தாங்க. போட்டிருக்கும்போது அதில வந்துட்டு நம்ம தலைவன் நிக்சன் காஜி தல. அவர் வந்துட்டு, "ஐயோ! உன்னால தான்டா இவங்க பிரிஞ்சாங்களே! மறுபடியும் உள்ள போறியே!" அப்படிங்கிற மாரி அவங்க வந்துட்டு அந்த போஸ்ட் போட்டிருக்கும்போது, இவங்க வந்துட்டு நம்ம நிக்சன் காஜி தல வந்துட்டு நம்ம முட்டாள் அப்படின்னு போட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ரவீனா போஸ்ட்டுக்கு. அந்த போஸ்டருக்கு வந்துட்டு நம்ம ரவீனா ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. "ஏய் ஆட்டு மண்ட தலையா" அப்படிங்கிற மாரி ஒரு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. அதையும் நாங்க காமிக்கிறோம் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ரவீனா வந்துட்டு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது? நெறைய இன்டர்வியூ அது அது இல்லாம நம்ம விஷ்ணு ப்ரோவ பத்தி கூட பேசுறாங்க நம்ம ரவீனா. மணி ப்ரோவ பத்தி எந்த இதுவுமே அவங்க இது நாள் வரைக்கும் எதுவுமே பேசினதில்ல. அண்ட் நம்ம விஷ்ணு ப்ரோவ கூட நம்ம எப்படின்னா ஒரு நம்ம ஐஷு இருந்துகிட்டு நம்ம அவங்க இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு யார பிடிக்கும் அப்படிங்கிற மாரி கேட்டிருந்திருப்பாங்க. நானும் போன வீடியோல சொல்லியிருந்திருப்பேன் ஐஷு இன்டர்வியூல. அப்போதைக்கு வந்துட்டு நம்ம விஷ்ணு ப்ரோவ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு எனக்கு அண்ணங்கிற மாரி ஒரு ஒரு ஃபீல் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரவீனா பொண்ணு வந்துட்டு அது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்களாம். என்னன்னா, "ஏய் அது என் அண்ணன்" அப்படிங்கிற மாரி ஐஸுக்கு ஒரு ஒரு ஃபன் மொமெண்ட்டா தான் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அந்த மாரி நம்ம தலைவன் வந்துட்டு சரி ஃபன் மூடா பேசியிருப்பாங்க அப்படிங்கிற மாரி நம்ம காஜித்தல இது பண்ணியிருப்பாரு. அப்புறம் பார்த்தா முட்டாள் அப்படின்ட்டு இது பண்ணிவிட்டவும், நம்ம ரவீனா பொண்ணு ரொம்ப கடுப்பாயிட்டாங்க போல இருக்கு. அதனால "ஆட்டு மண்ட தலையா" அப்படிங்கிற மாரி ஒரு அது எப்படிதான் யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல சொல்லப்போனா. ரவீனா சூப்பர். காஜி தலைக்கு அல்டிமேட் பண்ணிவிட்ட. ஓகே.